அவர்களுக்கு எமது உளப்பூர்வமான நன்றிகளை நாம் இந்த வழியில் தெரிவித்துக் கொள்கிறோம். மரக்கல கோலம முகமூடிகளின் பின்னணியில் இலங்கை முஸ்லிம்கள் எனும் நூல் வெளியிடப்பட்டுக் கொண்டிருக்கும் இந்த அன்பான தருணத்திலே இந்த நிகழ்வுகளை பொறுத்தவரையிலே இந்த நிகழ்வுகளுக்கு கல்வியலாளர்கள், அறிஞர்கள், புத்திஜீவிகள், பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள், மாணவர்கள், மாணவிகள் என்று கல்வித்துறையோடும் வரலாற்றுத்துறையோடும் சம்பந்தப்பட்ட நிறைய பேர் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்று வெளியிட்டு வைக்கப்படுகின்ற இந்த நூல் இது வெறும் வாசிப்பதற்கு மாத்திரமல்ல, வரலாற்றின் சுவட்டு எட்டாக பத்திரமாக பத்திரப்படுத்தப்பட வேண்டிய ஒரு பொக்கிஷம் என்பதையும் அன்போடு ஞாபகப்படுத்தியவனாக இந்த நிகழ்வுகளுக்கு எங்களுடைய அன்பான அழைப்பை மிக பெருமனதோடு ஏற்று வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் அடுத்து வரவேற்புரை நிகழ்த்துகின்றார் கொம்பனித்தரு இஸ்லாமிய கல்வி அபிவிருத்தி நிலையத்தின் செயலாளர் ஃபர்சான் எம் ஹனீஃபா அவர்களை அன்போடு நாம் அழைக்கின்றோம் வரவேற்புரை நிகழ்த்துவதற்காக. சுவிசேஷி අවස්ථාවේදී මරක්කල කෝලම ග්‍රන්ථය එළිදෙක් වෙන මෙම ඓතිහාසික අවස්ථාවේ අපගේ ආරාධනාව ඉහළින් පිළි අරගෙන මෙම අවස්ථාවට පැමිණ සිටින ඔබ සියලු දෙනාම පිළිගැනීමේ කතාව ඉදිරිපත් කිරීම සඳහා මාගේ ගෞරවනීය ආරාධනාව කොම්පැනි වීදියේ ඉස්ලාමීය අධ්‍යාපන ආයතනයේ ලේකම් ෆර්සාන් එම් හනීෆා මහතාණන්ටයි. Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alamin. Allahumma salli ala Muhammad wa ala alihi wa man tabi'ahum bi ihsanin ila yawmiddin. மரக்கல கோலம 3 மொழிகளிலும் வெளியிட்டு வைப்பதற்கு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இது ஒரு பொன்மாலை பொழுது. இந்த அந்தி வேளையிலே அழகான வரலாற்று ஆவணம் 3 மொழிகளிலும் புத்தகமாக வெளியிடும் இந்த சந்தர்ப்பத்தில் கொம்பனி வீதிய இஸ்லாமிக் எஜுகேஷனல் சென்டர் கொம்பனித்தெரு இஸ்லாமிய கல்வி நிலைய செயலாளர் என்ற வகையில் வரவேற்பு உரை 10 நிமிடம் நிகழ்த்துவதற்கு இங்கு வந்துள்ளேன். பொதுவாக எல்லோரையும் விழித்தவனாக எமது அன்பான அழைப்பை மிக பண்பாக ஏற்று இங்கு வந்திருக்கும் அத்தனை பேருக்கும் ஒன்று சேர வரவேற்கிறேன். மர்ஹபன் பிக்கும், அஹ்லன் வ சஹ்லன், வெல்கம், சாதரேன் ඔබ සියලු දෙනාම පිළිගන්නමි. இப்படி சொல்லிவிட்டு போய் அமர்வது முறை அல்ல. குறிப்பாக இங்கு தலைமை தாங்கும் ஷேக் இர்ஷாத் சஹாப்தீன் வரலாற்று தொல்லியல் மற்றும் சமூகவியல் ஆகியவற்றில் ஆழ்ந்த ஆர்வம் கொண்ட கல்வியாளர், தொல்லியல் துறையில் முனைவர் பட்டம் பெற்றவர், මෙම පොත් ප්‍රකාශනයට සභාපති වශයෙන් කටයුතු කරන පූජක ඉර්ෂාද් සහාබ්දීන් ඉතිහාසය, පුරා විද්‍යා සහ සමාජ විද්‍යාවේ ගැඹුරු ආශාවක් ඇති අධ්‍යාපනයෙක්. පුරා විද්‍යා පිළිබඳ විද්‍යාපති උපාධිය සම්පූර්ණ කරපු එතුමාට තමාගේ ඒ ගමන දිගටම කරගෙන යන්නට කොම්පනි වීදිය ඉස්ලාමීය අධ්‍යාපන කේන්ද්‍ර ස්ථානයේ වෙනුවෙන් අපගේ ආශිර්වාදය සමග එතුමාව මම පිළිගන්නවා. තවද මහාචාර්ය නිර්මල් රංජිත් දේවසිරි එතුමා ඉතිහාස දෙපාර්තමේන්තුව කලාපීඨය කොළඹ විශ්වවිද්‍යාලය අපගේ ආරාධනාව පිළි අරගෙන පැමිණීම සඳහා එතුමාවත් ඉතා சந்தோஷයෙන් මම පිළිගන්නවා. மற்றும் ப்ரொஃபசர் ஃபரீனா ருசைக் அவர்கள் புவியியல் துறை தலைவி, கொழும்பு பல்கலைக்கழகம், அவர்களையும் மிக அன்போடு வரவேற்பவனாக சகோதரர் அண்ணான் ஃபவாஸ் சலாவுதீனை பற்றிய சின்ன விளக்கம் சொல்ல வந்திருக்கிறார். அவரையும் வரவேற்றுவதோடு இங்கு வந்திருக்கக்கூடிய எமது சிஇஓ மூத்த ஆசான், எமக்கெல்லாம் வழிகாட்டியாக இருந்து எம்மை வழிநடத்தி கொண்டிருக்கும் எமது மதிப்புக்கும் மிக மரியாதைக்குரிய சஃபான் சார் அவர்களை வரவேற்றவனாக மற்றும் என் கண் முன்னால் இருக்கும்
மரியம் மகளிர் கல்லூரி அதிபர் அவர்களையும் மற்றும் இங்கு வந்திருக்கக்கூடிய எமது தலைவர் எமது KIEC தலைவர் ரசி மொய்தீன், முன்னாள் இந்நாள் ஆசிரியர்கள், எமக்கு ஆதரவு தரும் அன்பர்கள், நண்பர்கள், தோழமையோடு திரைக்கு பின்னால் இன்று உதவி ஒத்தாசை வழங்கும் தனவந்தர்கள், இன்னும் அனைவருக்கும் பெயர் குறிப்பிடாவிட்டாலும் இன்னும் சொல்ல போனால் நிறைய பேர் வந்திருக்கிறீர்கள். அனைவரும் தெரிந்த முகம், பெயர் குறிப்பிடவில்லை என்று தவறாக நினைக்காதீர்கள். உங்கள் அனைவரையும் இங்கு வந்ததற்காக அன்போடு வரவேற்றவனாக, ஒரு சமூகம் தனது வரலாற்றை முதுகில் சுமந்து கொண்டே முன்னோக்கி செல்கிறது. The people move forward with their history on the back. සමාජයේ ඉදිරියට යන්නේ තම ඉතිහාසය කර පිට තියාගෙනය. இப்படி யார் சொன்னது? මේම කිව්වේ කවුද? ඒ තමයි අල්ලාමා ඉක්බාල් කියපු වචනයක්. ஒரு சமூகத்தின் முன்னேற்றத்திலும் கடந்த கால அனுபவங்களும் இடையே மிக இன்றியமையாத தொடர்பு காணப்படுகிறது. கடந்த கால அடித்தளங்கள் மீதே நிகழ்கால கட்டமைப்பு சாத்தியமாகிறது. எனவே தான் வரலாற்று அறிவும் உணர்வும் ஒரு சமூகத்தின் அடுத்த கட்ட நகர்வுக்கு அவசியமானவை என்று வலியுறுத்தப்படுகிறது. இது போன்ற வரலாற்று உணர்வு இல்லாத ஒரு சமூகம் மீளவும் தவறிழைக்கலாம், இடறி விழலாம். நாம் ஏன் வீழ்ந்தோம் என்ற காரணத்தை புரிந்து கொள்ளாமல் எழுந்து நிற்கும் எந்த சமூகமும் மீண்டும் வெல்வதற்கு வாய்ப்புள்ளது என்று ஷேக் அல் கஸ்ஸாலி அவர்கள் குறிப்பிட்டதை ஞாபகம் ஊட்டிக் கொண்டவனாக, இன்றைய காலகட்டத்தில் வரலாற்றின் அரசியல் முக்கியத்துவமே முன்னிலை வகித்துள்ளது. இது விரிவாக பேசப்பட வேண்டிய விஷயம். எந்த ஒரு அறிவுத்துறையினதும் நாகரீக எழுச்சியினதும் தொடக்கம் கிரேக்கமாக வரையறுக்கப்பட்டு பின்னர் திடீரென்று 16ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பாவில் ஏற்பட்ட அறிவெழுச்சிக்காகவும் வரலாறுகளே பல்கலைக்கழகங்களிலும் பாடசாலைகளிலும் கற்பிக்கப்படுகிறது. இடைப்பட்ட 10 நூற்றாண்டுகளில் உலக அறிவியலுக்கு நாகரிக வளர்ச்சிக்கும் முஸ்லிம்கள் வழங்கிய வரலாற்று பங்களிப்பு மூடி மறைக்கப்பட்டிருப்பது ஏன் என்று நாம் கேள்வி எழுப்புவதில்லை. இஸ்ரேல் பொய்களின் மீது ஒரு வரலாற்றை கற்பிக்கும் செய்து அதன் மேற்கு ஆசியாவில் பலஸ்தீனர்களின் நிலங்கள் மீது உரிமை கொண்டாடுகிறது. இத்தனைக்கும் தொல்லியல் என்ற பெரும் புனைவை அதன் மீது போர்த்தியுள்ளது. பலஸ்தீனர்கள் நாடற்றவர்கள் என்பது போல் வரலாற்றை தலைகீழாய் புரட்டியுள்ளது. இஸ்ராயலியர் නිර්තදිග ආසියාවේ පලස්තීන් ඉඩම් වලට බොරු හිමිකම් පෑමේ ඉතිහාසයක් ආරෝපණය කරයි. එය කොතරම් නිවහොත් පුරාවිද්‍යාවේ මහා මිත්‍යාවද ඒ වටා ගොතා ඇත. පලස්තීනුවන් රටක් නැති අයසේ ඒ ඉතිහාසය උඩු යටි කුරු කර ඇත. வரலாற்றை எப்படியெல்லாம் துஷ்பிரயோகம் செய்ய முடியும் என்பதற்கு மற்றொரு உதாரணம் கிழக்காசியாவில் சீனாவும் ஜப்பானும் பலமான நாடுகள். இரு நாடுகளுக்கும் இடையிலும் முறுகல் நிலை ஏற்பட்ட காலம். அந்த பகுதியில் சீனா ஜப்பானை ஆக்கிரமிக்க முற்பட்டதாகவும் அது ஜப்பானியர்களுக்கு அசௌகரியங்களை ஏற்படுத்தியதாகவும் ஜப்பான் அரச பள்ளிக்கூட பாட புத்தகங்களில் எழுதி வைக்கப்பட்டுள்ளது. 2005 நடுப்பகுதியில் இரு நாடுகளுக்கு இடையில் வர்த்தக உறவுகளை கட்டியெழுப்பும் வகையில் பேச்சுவார்த்தை நடத்த ஜப்பானிய பிரதமர் கைசூமி சீனாவுக்கு வருகை தர முற்பட்ட வேளை சீன மக்கள் அவரது வருகையை கடுமையாக ஆட்சேபித்தார்கள். சீனா தொடர்பாக ஜப்பானிய பாட புத்தகங்களில் உள்ள வரலாற்று திரிப்புகள் நீக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் பலமான கோரிக்கை ஒன்றை முன்வைத்தார்கள். இதிலிருந்து நாம் எதனை புரிந்து கொள்கிறோம்? வரலாறு உண்மை பேச வேண்டும். அதனை பேசுவோர் எழுதுவோர் சம்பிரதாயங்களில் இருந்து விடுபட்டவர்களாக இருக்க வேண்டும். ඉතිහාසය අභාවිත කළ හැකි ආකාරයේ පිළිබඳ තවත් උදාහරණයක් තමයි චීනය සහ ජපානය නැගෙනහිර ආසියාවේ ශක්තිමත් රටවල්. දෙරට අතර අර්බුදකාරී කාල සීමාව තුළ චීනය ජපානය ආක්‍රමණය කරන උත්සාහය කළහ බව ජපානයේ රජයේ පාසල් පෙළපොත්වල ලියා තිබූ අතර එය ජපානුන්ට අපහසුතාවයක් ඇති කළේය. 2005 මෙද නගරයේදී
2005 මෙද භාගයේදී ජපාන අගමැති කයිසූමිට දෙරට අතර වෙළඳ සම්බන්ධතා ගොඩනගා ගැනීමට භාෂා විශ්වාසය මත සාකච්ඡා පැවැත්වීමට චීනයට පැමිණීමේ අවශ්‍ය වූ විට චීන ජනතාවුන් ඔහුගේ සංචාරය දැඩි විරෝධය පළ කළහ. චීනය සම්බන්ධයෙන් ජපාන පළ පොත්වල ඇති ඓතිහාසික විකෘති කිරීම ඉවත් කරනු ලෙස ඔහු දැඩි ලෙස ඉල්ලීමක් කළ. මෙයින් අපට වැටහෙන්නේ කුමක්ද? ඉතිහාසය ඇත්ත කතා කළ යුතුයි. එය කතා කරන ලියන අයද பக்ஷபாதீව கல யுத்துய். வரலாற்றை நாம் பெரும் பாடங்களும் படிப்பினைகளுமே முக்கியமானவை. நாம் அல்லாஹ் ஒரு குர்ஆன் வசனத்தில் நாம் அவர்களின் கதைகளை உங்களுக்கு கூறுகிறோம், அதிலிருந்து நீங்கள் படிப்பினை பெறுவதற்காக என்ற இந்த திருமறை வசனம் எமக்கு ஞாபகம் ஊட்டுகிறது. எனவே வரலாற்று சம்பந்தமான ஃபவாஸ் நவாஸ் அவர்கள் எழுதிய 3 மொழிகளிலுமான இந்த வெளியீட்டு இன்று வரலாற்று நிகழ்வுகளுக்கு வருகை தந்த அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என்று வரவேற்பு கூறி, காலம் சென்ற மர்ஹூமா ஃபாத்திமா சியானா ஜக்கரியா அவர்களுக்கு இந்த நூல் சமர்ப்பணம் செய்யப்படுவதை நினைவு கூர்ந்து அன்னாருக்காக பிரார்த்தனை செய்தவனாக நான் இந்த விடை பெறுகிறேன். அல்லாஹ் மக்ஃபிர் லஹா வர்ஹம்ஹா وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته. நன்றி. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். விழாவின்